அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 கல்வி கரையில் அதிலிருந்து முக்கியமான ஒரு 134 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 அதுக்கு திருப்புதல் தேர்வு தரல. நம்ம 10th வரைக்கும் இப்படி இயல் வாரியாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது 6th to 10th வரைக்கும் உள்ள ஒரு மாடல் தமிழ் எக்ஸாமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ இயல் வாரியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக முடிச்சுக்கலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள செய்யுள் எந்த செய்யுள்? அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர் ஆவார். ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பட்டனவே என்று கூறியவர் யார்? ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பட்டனவே என்று கூறியவர் திருவிக. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் என பிரியும். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருபரர் அடிக்கடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராவார். குமரகுருபரர் இயற்றாத நூல் என்ன நூல்? இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல அவர் இயற்றாதது நலவெண்பா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலாவல்லி மாலை இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்ட நூலாகும். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை பாடல்கள் உள்ளன? இதுவும் கேட்டிருக்காங்க. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 பாடல்கள் உள்ளன. 102. கலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? கலன் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா அணிகலன் என பொருள்படும். கற்றவருக்கு அழகை தருவது எது? கற்றவருக்கு அழகை தருவது கல்வியாகும். ஆலங்குடி சோமு எவ்வகை பாடல்களால் புகழ் பெற்றவர்? ஆலங்குடி சோமு அவர்கள் திரைப்பட பாடல்கள் மூலம் புகழ் பெற்றவராவார். புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு அவர்கள். ஆற்காடு என்பது தற்போதைய எந்த மாவட்டத்தை குறிக்கும்? ஆற்காடு முதல்ல வடார்காடு தென்னார்காடுன்னு இருந்தது. ஆற்காடு என்பது தற்போது வேலூர் மாவட்டத்தை குறிக்கும். அறிவுடையார் எதனை தீட்ட வேண்டும்? அறிவுடையவர்கள் பார்த்தீங்கன்னா புத்தியை தீட்ட வேண்டும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை பார்த்துருக்கோம். முதல் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை வரை 8 வகைப்படும். அடுத்த ஒன்று பொறுத்துக்க பாருங்க. 1ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை. நம்ம 1ஆம் வேற்றுமை மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம்? விழி வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை எது வரும்? இன் இருந்து. 6ஆம் வேற்றுமை உருபு அது ஆது ஆ அப்படின்னு முடியும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. 2ஆம் வேற்றுமை உருபு எது? இது நம்ம ஐயால் கூ இன் அது கண் அப்படின்னு பார்த்துருப்போம். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். 3ஆம் வேற்றுமை உருபுகளில் பொருந்தாதது எது? இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், கூ என்பது பொருந்தாதது. ஆல், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை உருபுகளில் வரும். 4ஆம் வேற்றுமை உருபு எது? 4ஆம் வேற்றுமை 4. அப்போ கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபாகும். 7ஆம் வேற்றுமை உருபு எது? அதாவது இது இடம் காலத்தை குறிக்கும். மலையின் கண் வீடு, அருவியின் கண் அப்படின்னு வரும். அப்போ கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபாகும். வேற்றுமை உருபுகள் இடம்பெறாத வேற்றுமைகள் எவை? வேற்றுமை உருபுகள் எதுக்கு வராது? 1 மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபுகள் கிடையாது. கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது எவ்வகை வேற்றுமை? இது கண்டிப்பா 2ஆம் வேற்றுமையாகும். தம்பிக்கு கொடு, இதில் கூ என்பது எவ்வகை வேற்றுமை உருபு? 4. அப்போ இது 4ஆம் வேற்றுமை உருபாகும். ஊரின் நீங்கினான், இதில் இன் என்பது எப்பொருளில் வந்துள்ளது? ஊரின் நீங்கினான் இன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளில் வந்துள்ளது. உயர்திணை பெயர்களோடு கல் விகுதி சேரும்போது இடையில் வருவது என்ன? உயர்திணை பெயர்களோடு கல் விகுதி சேரும்போது இடையில் வருவது
அக் என்ன வரும். விழி என்பதன் பொருள் என்ன? விழினா அழைத்தல் என பொருள்படும். குமரகுருபரர் மொழிகளில் புலமை பெற்றவர். அவர் தமிழ், இந்துஸ்தானி, வடமொழி அனைத்திலும் புலமை பெற்றவராவார். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர், அதை இயற்றியவரும் குமரகுருபரர் ஆவார். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வியாகும். திருவிகாவின் முழு பெயர் என்ன? இவர் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாண சுந்தரனார் என்பதுதான் முழு பெயராகும். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை ஓவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. அந்த விரல் 10 இருந்தால் தான் ஓவியம் வரைய முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை இன்பக்களம். களத்தில் களி திங்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள் படித்தா தான் அந்த வாழ்க்கையே நடத்த முடியும். அப்போ இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை இன்ப அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை இன்ப அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணமாகும். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் இயற்கை பரிணாமம். கம்பராமாயணம் தான் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூலாகும். இயற்கை தவம், சிந்தாம சிதறாம தவம் பண்ணணும். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல்கள் தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை அனைத்துமே இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல்களாகும். திருவிக்க எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மனுமுறை கண்ட வாசகம் என்பது அவரால் எழுதப்படாத நூல். பெண்ணின் பெருமை, முருகன் அல்லாது அழகு, பொதுமை வேட்டல் இதெல்லாம் திருவிக்காவால் இயற்றப்பட்டது. தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா. ஒரு சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? ஒரு சொல்லோட பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமையாகும். வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனை? வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6. அதாவது பார்த்துருக்கோம். அந்த 8 வேற்றுமையில் முதல் மற்றும் கடைசி வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அப்போ 6 வேற்றுமை உருபுகளாகும். எழுவாய் வேற்றுமை என்பது எத்தனையாவது வேற்றுமை? முதல் வேற்றுமைக்கு பேரு தான் எழுவாய் வேற்றுமை. அப்போ முதலாம் வேற்றுமை என்பது சரியான ஒன்று. விழி வேற்றுமை என்பது எத்தனையாவது வேற்றுமை? விழி அப்படிங்கிறது 8ஆம் வேற்றுமையை குறிக்கும். 2ஆம் வேற்றுமைக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன? 2ஆம் வேற்றுமைக்கு வழங்கும் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் என்ன? இதில் ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகளாகும். ஒடு, ஓடு ஆகிய உருபுகளில் எப்பொருளில் வரும்? ஒடு, ஓடு இது பார்த்தீங்கன்னா உடனிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமையில் வரும். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கூ ஆகும். பொருட்டு, நிமித்தம் ஆகியவை எவ்வகை வேற்றுமையில் வரும்? பொருட்டு, நிமித்தம் ஆகியவை பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமையில் வரும். 5ஆம் வேற்றுமை உருபுகள் எவை? 5ஆம் வேற்றுமை உருபு எது? இல், இன் இவை பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை உருபுகளாகும். 6ஆம் வேற்றுமை உருபுகள் என்ன? அது, ஆது, ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உருபுகளாகும். 7ஆம் வேற்றுமைக்குரிய முதன்மையான உருபு எது? இப்போ தான் பார்த்தோம். மலையின் கண் கண்ணுங்கிறது முதன்மையான உருபாகும். பெண்மை கலைகள் என்று திருவிக்கா குறிப்பிடுவது எதை? அவர் பார்த்தீங்கன்னா ஆடல், பாடல், ஓவியம் அனைத்தையும் பெண்மை கலைகள் என்று திருவிக்கா குறிப்பிடுகிறார். தமிழ் இதழியல் துறையின் முன்னோடி யார்? தமிழ் இதழியல் துறையின் முன்னோடியாக இருந்தவர் திருவிக்கா. இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். நாயின் வாய் நீர் இதில் இன் என்பது எத்தனையாவது வேற்றுமை உருபு? இன் பார்த்தோம். இது 6ஆம் வேற்றுமை உருபாகும். மனம் ஒரு குரங்கு என்று கூறியவர் யார்? மனம் ஒரு குரங்கு என்றவர் ஆலங்குடி சோமு அவர்கள். வெள்ளத்தால் அழியாது என்று தொடங்கும் பாடலின் கருப்பொருள் என்ன? வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது. இது கல்வியை பற்றி பாடப்பட்ட கருப்பொருளாகும். எழுவாய் என்ன வரும்? செயப்படு பொருள், கருவி, கொடை. இதில் எழுவாய் வேற்றுமைக்கு உருபு கிடையாது.
செய்யப்படு பொருள் இரண்டாம் வேற்றுமைக்கு ஐ வரும். கருவி, ஆள், கொடை அப்படிங்கிறது கூவுக்கு வரும். நான்காம் வேற்றுமை உருபு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. கையிலை கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கையிலை கலம்பகத்தை இயற்றியவர் குமரகுருபரர். குமரிக்கண்டம் என்பது எந்த மொழிக்கு உரித்தானது? குமரிக்கண்டம் நம்ம தமிழ் மொழிக்கு உரித்தானது. வாழ்க்கை இதனுடைய ஆங்கில சொல் என்ன? வாழ்க்கையை நம்ம லைஃப்னு சொல்லுவோம். கல்வி ஆங்கில சொல் எஜுகேஷன். விதி ஆங்கில சொல் என்ன வரும்? விதி வராது. ரூல் என்பது சரியான ஒன்று. முன்னோடி ஆங்கில சொல் என்ன வரும்? முன்னோடி என்பது பயனீர் என பொருள்படும். புனைப்பெயர் ஆங்கில சொல் என்ன வரும்? புனைப்பெயருங்கிறது சூடோனைம் என்பது புனைப்பெயரை குறிக்கும். ஆளுமை ஆங்கில சொல் ஆளுமைக்கு பர்சனாலிட்டி என்பது சரியான ஒன்று. இதழியல் என்னன்னு சொல்லுவோம்? ஜேர்னலிசம் என்பது இதழியலை குறிக்கும். பண்பாடு கல்ச்சர் என்பது பண்பாட்டுக்குரிய ஆங்கில சொல். குறியீடுகள் ஆங்கில சொல் என்ன வரும்? குறியீடுகள்னா ஆங்கிலத்தில் சிம்பல்ஸ் என்பது சரியான ஒன்று. நிறுத்தற்குறி ஆங்கில சொல் என்ன வரும்? நிறுத்தற்குறி பங்க்சுவேஷன் என்பது சரியான ஒன்று. கையெழுத்துப்படி இது கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல் என்ன வரும்? மேனுஸ்கிரிப்ட் என்பது தான் கையெழுத்துப்படியை குறிக்கும். மன்னன் மகளை மணந்தான் எவ்வகை வேற்றுமை? மன்னன் மகளை மணந்தான் இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவாகும். இரண்டாம் வேற்றுமையாகும். மன்னனுக்கு மகள் இது வந்து கூவுறதுனால நான்காம் வேற்றுமை உருவாகும். மரபு ஆங்கில சொல் என்ன வரும்? மரபுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் என்பது சரியான ஒன்று. உயிரியல் ஆங்கில சொல் பயாலஜி என்பது உயிரியலை குறிக்கும். கூற்று ஒன்று பாருங்க, முதலாம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. கூற்று இரண்டு எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. கூற்று ஒன்று வேற்றுமை உருபுகள் மொத்தம் 6ன்னு தான் பார்த்தோம். வேற்றுமை உருபுகள் 8ம் உண்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தவறு, 2 வந்து சரியான ஒன்றாகும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் முக்கியமான கேள்வி. இது நாலடியாரில் இடம்பெற்றுள்ளது. கலன் என்பதன் பொருள் என்ன? கலன் என்பது அணிகலனை குறிக்கும். கற்பவர் நாள் சில பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? கற்பவர் கூட்டல் நாள் கூட்டல் சில என பிரியும். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது? முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூலாகும். சகலகலாவல்லி மாலை எந்த தெய்வத்தை போற்றுகிறது? சகலகலாவல்லி மாலை பார்த்தீங்கன்னா சரஸ்வதியை போற்றுகிறது. குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? இது கேட்டிருக்காங்க. திருவைகுண்டத்தில் பிறந்தவர் குமரகுருபரர். திருவிகா ஆசிரியராக இருந்த இதழ் எது? இதுல நவசக்தி மற்றும் தேசபக்தன். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. உள்ளொளி பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? உள் கூட்டல் ஒளி என பிரியும். உலகியல் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது உலகம் கூட்டல் இயல் என பிரியும். மனித வாழ்க்கை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது மனிதன் கூட்டல் வாழ்க்கை என பிரியும். தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் மூவா அவர்கள். எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று எது? எட்டுத்தொகை நூல்களில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள்லாம் வராது. கலித்தொகை என்பது சரியான ஒன்று. 10 பாட்டு நூல்களில் ஒன்று எது? இதில் கபிலர் இயற்றிய குறிஞ்சி பாட்டு தான் 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும். செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது இரண்டாம் வேற்றுமையாகும். கருவி வேற்றுமை என அழைக்கப்படுவது கருத்தா கருவி இது வந்து மூன்றாம் வேற்றுமைக்கு பொருந்தும். கொடை வேற்றுமை என்று அழைக்கப்படுவது கொடை வேற்றுமைனா நான்காம் வேற்றுமைக்கு வரும். உரிமை வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையாகும். இட வேற்றுமை என்று அழைக்கப்படுவது இன்னுன்னு பார்த்தோம், ஏழாம் வேற்றுமை உருபை ஏழாம் வேற்றுமையை குறிக்கும். விழி அப்படின்னா அதனுடைய பொருள் அழைத்தல் என பொருள்படும். முற்றுப்புள்ளி ஆங்கில சொல் என்ன வரும்? ஃபுல் ஸ்டாப் என்பது சரியான ஒன்று. கார்புள்ளி என்ன வரும்? கமா என்பது சரியான விடை. அரைப்புள்ளி செமிகோலன். முக்காற்புள்ளி என்ன வரும்? கோலன். அடுத்த ஒன்று வியப்பு குறி ஆங்கில சொல் எக்ஸ்கிளமேஷன் மார்க் என்பது வியப்பு குறியை குறிக்கும். வினாக்குறி என்ன சொல்லுவோம்? கொஸ்டின் மார்க்.
ஒற்றை மேற்கோள் குறி சிங்கிள் கொட்டேஷன் மார்க், அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறிக்கு டபுள் கொட்டேஷன் மார்க், இணைப்பு குறி என்ன வரும் ஹைபன். வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரங்கசாமி மற்றும் எத்திராசுலு என்பதுதான் அவருடைய இயற்பெயர். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. புனைப்பெயர் பொருள் என்ன? புனைப்பெயருக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், சூடோனைம் என்பது புனைப்பெயரை குறிக்கும். கல்வி கரையில இத்தொடரில் உள்ள கரையில என்பதன் பொருள் என்ன? கரையில அப்படின்னா எல்லையற்றது என பொருள்படும். கற்பவர் நாள் சில வரிகளில் நாள் சில உணர்த்துவது என்ன? நாள் சிலம்னா பார்த்தீங்கன்னா வாழ்நாள் குறைவு அல்லது படிக்கும் காலம் குறைவு என்பதை குறிக்கும். குமரகுருபரர் எக்காலத்தவர்? அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் வாழ்ந்தவர். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் யாரால் இயற்றப்பட்டது? குமரகுருபரால் இயற்றப்பட்டது. சகலகலாவல்லி மாலை எத்தனையாவது பாடலாக உள்ளது? சகலகலாவல்லி மாலை ஆப்ஷன் படி இந்த கொஸ்டின் தப்பு தான், இருந்தாலும் கேள்வியாக கொடுத்துருக்கோம். தெரியவில்லை என்பது சரியான ஒன்று. கல்வி எதனை அகற்றும்? கல்வி இருந்தால் அறியாமை நீங்கிவிடும். திருவிகா எங்கு பணியாற்றினார்? திருவிகா வந்து ஸ்பென்சர் நிறுவனத்தில் பணியாற்றினார். இது தவறுன்னு தான் நினைக்கிறேன். கல்வி தொண்டு செய்தவர் யார்? கல்வி தொண்டு செய்தவர் திருவிக்கா பண்ணியிருக்காங்க. பெரியார், மூவா, அனைவரும் என்பது சரியான ஒன்று. முதல் வேற்றுமை என்ன கிடையாது? உருபில்லை. இரண்டாம் வேற்றுமை ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆல், ஆண். நான்காம் வேற்றுமை கூ. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. ஐந்தாம் வேற்றுமை என்ன வரும்? இல், இன். ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ. ஏழாம் வேற்றுமை கண். எட்டாம் வேற்றுமைக்கு விழி, உருபில்லை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கண் என்பது எத்தனாவது வேற்றுமை உருபு பார்த்தோம்? ஏழாம் வேற்றுமை உருபு. ஒடு, ஓடு எத்தனையாவது வேற்றுமையில் வரும்னா மூன்றாம் வேற்றுமையில் வரும், அதாவது உடனிகழ்ச்சி பொருளில் வருவது. அது எத்தனையாவது? அது அஜித்குமார் 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் எத்தனையாவது வேற்றுமையில் வரும்? இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமையில் வரும். ஆள் எத்தனையாவது வேற்றுமையில் வரும்? ஆளுங்கிறது ஐயால் பூ இன்னது கண் மூன்றாம் வேற்றுமையில் வரும். ஐ எத்தனையாவது வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபாக வரும். கூ வந்து நான்காம் வேற்றுமையில் வரும். உடனிகழ்ச்சி பொருள் எவ்வகை வேற்றுமையில் வரும் பார்த்தோம்? உடனிகழ்ச்சி பொருள் ஒடு, ஓடு இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமையில் வரும். கருவி பொருள் எவ்வகை வேற்றுமையில் வரும்? கருவி, கருத்தா, துணைக்கருவி இதெல்லாம் பார்த்துருப்போம். மூன்றாம் வேற்றுமையில் வரும். கொடைப்பொருள், கொடைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமையில் வரும். உரிமை பொருள் ஆறாம் வேற்றுமையில் வரும். இடப்பொருள், இடம்னு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்லியிருப்போம், இது ஏழாம் வேற்றுமை உருபில் வரும். எழுவாய் பொருள் எவ்வகை வேற்றுமையில் வரும்னா எழுவாய்னாவே முதலாம் வேற்றுமையில் வரும். விழிப்பொருள் எவ்வகை வேற்றுமையில் வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வேற்றுமையில் வரும். செய்யப்படு பொருள் இரண்டாம் வேற்றுமையில் வரும். கூற்றுகளை ஆராய்க. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் காற்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னு பாருங்க. மூன்றாம் வேற்றுமை உருபு உருபு கிடையாது, அதுக்கு நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. இதில் இரண்டாம் வேற்றுமை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை கொண்டு, உடன். நான்காம் வேற்றுமை நின்று, விட. ஐந்தாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆக, பொருட்டுன்னு வரும். ஐந்தாம் வேற்றுமை தான் நின்று, விட என வரும். கூற்றுகளை ஆராய்க. பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதுண்டு. இதனை சொல்லுருபுகள் என்பர். இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 முக்கியமான 134 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த லெசன் பற்றி ஐடியா இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.